வாழ்க்கையின் கடினமான நேரங்களில், சோதனையில், கர்த்தராகிய நான் உன்னை கவனிக்காதது போல் தெரியும் போது, கர்த்தர் என்னை கைவிட்டு விட்டாரா என்ற கேள்விதான் உனக்குள் வருகிறது. உன் ஜெபங்களுக்கு பதில் இல்லாமல் போவது போல தெரியும். உனக்கு இருக்கிற பிரச்சனைகள் பெரிதாக தெரியும். தனிமை, நம்பிக்கையை இழ்த்தல், மன அழுத்தம் இவை எல்லாம் கூட கர்த்தர் உன்னுடன் இல்லை என்று உன் நம்பிக்கையை உடைக்கலாம். சங்கீதம் 22 அதிகாரம் 1 என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னைக் கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாயிருக்கிறீர்? ஆனால் இந்த வசனத்தின் அழகான உண்மை என்னவென்றால், கர்த்தராகிய என்னை நாடுகிறவர்களும் விசுவாசத்திலே வாழ்பவர்களும் கூட சில நேரங்களில் இப்படிப்பட்ட ஆழ்ந்த வேதனையில் மூழ்கி என்னை உணர்ந்து கொள்ள முடியாமல் போகிறார்கள். அதை நான் புரிந்து கொள்கிறேன். ஏனெனில் நானே சிலுவையில் பிதாவை இதையே சொல்லி அழைத்தேன். ஆனால் பிதா என்னை கைவிடவில்லை. அதேபோல் இன்றும் சில நேரங்களில் நான் அமைதியாய் இருப்பது உன்னை சோர்வடைய செய்யலாம். ஆனால் நான் உன்னை கவனிக்கிறேன். உன்னால் உணர முடியாமல் இருந்தாலும் நான் எப்போதும் உன் அருகிலேயே இருக்கிறேன். உன் ஜெபத்திற்கு ஏற்ற வேளையில் பதில் தருவேன். விசுவாசத்துடன் என்னை நோக்கி கூப்பிடு, நான் நிச்சயமாக உனக்கு பதில் தருவேன் என்று வாக்களிக்கிறேன்.